வேதநாயகனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு வேலாயுதம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஃபோபியா அப்படின்னா தான் பயம். ஸோ ஃபியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபோபியாக்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோபியாஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குளிக்கிறது, சுத்தம் படுத்திக்கிறது, வாஷ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பயப்படுறவங்களுக்கு அப்லட்டோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இருட்டை பார்த்து பயப்படுறவங்களுக்கு அச்சலோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். ஹைட்டை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஆக்ரோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். சிங்கிளா இருக்காங்க அதை நினைச்சு அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அனுப்டோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்பைடர்ஸ் பார்த்து அவங்க பயப்படுறாங்க அப்படின்னா அரக்னோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். இந்த அரக்னோஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபோபியா வச்சு ஒரு திரைப்படமே ரிலீஸ் ஆகியிருக்கு. முடிஞ்ச அந்த படத்தையும் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். ஃபியர் ஆஃப் ஃபாலிங், அதாவது கீழே விழுகிறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா, அதுக்கு பேரு பாசோஃபோபியா. அழகான பெண்களை பார்த்தா பயம் வருமா? பயமும் வரக்கூடும். அந்த மாதிரி பயத்துக்கு கேலிஜன் ஃபோபியா அப்படின்னு பேரு. அதே மாதிரி தொடுறதுக்குலாம் யாராவது பயப்படுவாங்களான்னு கேட்டா அப்படிப்பட்ட பயமும் இருக்கு. அந்த பயத்துக்கு சிரப்டோஃபோபியா. அண்ட் அதே மாதிரி கிளவுன்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு பயம் வரும், அதுக்கு கவுல்ரோஃபோபியா. அதே மாதிரி நாய்கள் பார்த்து பயப்படுறவங்களுக்கு சைனோஃபோபியா இருக்குன்னு கூட சொல்லலாம். இதுல உங்களுக்கு எந்த ஃபோபியா இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றவங்க கூட சாப்பிட்றப்போ ஒரு பயம் வரும் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கு டிப்னோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டென்டிஸ்ட பார்த்தா பயப்படுறவங்களுக்கு டென்டோஃபோபியான்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கூலுக்கு போக பயப்படுறவங்களுக்கு டிடாஸ்கலினோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸை பார்த்து பயப்படுறவங்களுக்கு டைஸ்டிச்சிஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறவங்களுக்கு டிசைடோஃபோபியான்னு சொல்லலாம். இதே மாதிரி பல ஃபோபியாக்கள் இருக்கு. நீங்க எதை பார்த்து பயப்படுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்ணாடியை பார்க்கறது இல்ல கண்ணாடியில தங்களை தானே பார்க்கறதுக்கான பயம் இருக்கு. ஸோ அப்படி பயப்படுறவங்களுக்கு பேரு எய்செப்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை பார்த்து பயப்படுறவங்களுக்கு எலக்ட்ரோஃபோபியா. கூட்டத்தை பார்த்து பயப்படுறவங்களுக்கு எனாக்ளோஃபோபியா. அதே மாதிரி பூச்சிகளை பார்த்து பயப்படுறவங்களுக்கு என்டமோஃபோபியா. அதே மாதிரி வேலை ஒர்க்கை பார்த்து பயப்படுறவங்களுக்கு எரகோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். ஃபீவரை பத்தி பயப்படுறவங்களுக்கு ஒரு ஃபோபியா பேர் இருக்குங்க, அதுதான் ஃபெப்ரிஃபோபியா. ஸோ அவங்களுக்கு ஃபீவரை பத்தி ரொம்ப பயமா இருக்கும். அதே மாதிரி மேரேஜ்னு ஒரு வார்த்தை கேட்டாலே தெரிச்சு ஓடுறவங்க நண்பர் இருக்காரா, அப்படி இருக்காங்கன்னா அவங்களுக்கு காமோஃபோபியா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பப்ளிக்கா பேசுறதுக்கு பயப்படுறாங்களா, இல்லைன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு பயப்படுறாங்களா, அப்படி பயப்படுறவங்களுக்கு குளோசோஃபோபியா அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பெண்களை பார்த்தா பயப்படுறவங்களுக்கு கைனோஃபோபியா. அதே மாதிரி நரகத்தை நினைச்சு பயப்படுறவங்களுக்கு ஹேட்ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபோபியால உங்களுக்கு ஏதாவது இருக்கா, அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது இருக்கா, இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ரத்தத்தை பார்த்து பயப்படுவாங்க, அப்படி பயப்படுறவங்களுக்கு ஹீமோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரெப்டைல்ஸை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஹெரப்டோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிராவல் பண்றதுக்கு பயப்படுறவங்களுக்கு ஹோடோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். தண்ணீரை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஹைட்ரோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். காடுகள் ஃபாரஸ்ட்டை பார்த்து பயப்படுறவங்களுக்கு ஹைலோஃபோபியா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் காமனாக பிளட்டை பார்த்து பயப்படுறவங்க, ரெப்டைலை பார்த்து பயப்படுறவங்க நம்ம பார்த்துருப்போம். அதை தாண்டி நீங்கள் வேற யாரையாவது பார்த்துருக்கீங்கன்னா அவங்க எதை பற்றி பயப்படுறாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.